Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு எப்படி செய்யலாம்னு பார்த்திரலாம். 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துர்க்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ அரிசி இருக்கும். இதுல மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இத 1.5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். இன்னைக்கு நாம செய்யக்கூடிய முறுக்குல தேங்காய் பால் சேர்த்து தான் செய்ய போறோம். மீடியம் சைஸ் தேங்காய்ல 3/4 வாசி எடுத்துர்க்கேன். இத அந்த கருப்பெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இத தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு நமக்கு பால் கிடைச்சிருக்கு. ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கெட்டியான பாலா 3/4 கப் எடுத்துக்கலாம். இப்போ 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி நல்லா ஊறிடுச்சு. கிரைண்டர்ல போட்டு இத நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நாம எடுத்து வச்சிருக்கிற 3/4 கப் தேங்காய் பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுவே போதுமானது. ஒருவேளை உங்களுக்கு தண்ணீர் ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு. செக் பண்ணி பார்த்துடலாம். கொரகொரப்பா இருக்கக்கூடாது, நல்ல மையா அரைஞ்சிருக்கணும். இப்போ 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துட்டு இதை நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் வறுத்து எடுத்தால் போதும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. உளுந்து வறுத்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா ஆறிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் பண்ண உளுந்த அரிசி மாவோட சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச எள்ளை சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட நெய் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பொதுவாக முறுக்கு செய்யும் போது சுகர் யாருமே ஆட் பண்ண மாட்டோம். பட் தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி செஞ்சோன்னா முறுக்கோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் மாவு அரைக்கும் போதே கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்படி மறந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு 5 நிமிஷம் மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ முறுக்கு உரலில் மாவு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஈர துணியில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு முறுக்கு நல்லா வரும்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஆயிலில் கூட பிழிஞ்சு விட்டுடலாம். டைரெக்டாக ஆயிலில் பிழியணுன்னா நல்ல ட்ரைனிங் இருந்தால் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். இல்லைனா இந்த மெத்தடே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு முறுக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். முறுக்கு ஆயிலில் போடும்போது நல்ல ஹீட்டாக இருக்கணும். ஹீட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வராது. ஃப்ரை பண்ணும்போது மீடியம் அல்லது ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்காது, மொறுமொறுப்பாக வராது. இப்போது அந்த ஆயிலில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. முறுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கிறிஸ்பியான முறுக்கு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. முறுக்கு மாவு இல்லை, மிஷினில் போய் மாவு திரிக்கணுன்ற டென்ஷன்லாம் நமக்கு இல்லை. 2 கப் இட்லி அரிசி இருந்தால் போதும். வீட்டிலையே ஈஸியான மெத்தடில் முறுக்கு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.